அண்மை செய்தியை பார்க்கிறோம். வேளச்சேரியில் நின்றிருந்த கார் மீது மற்றொரு கார் மோதிய விபத்தில் கார் மின்கம்பத்தில் மோதியிருக்கிறது. இதனால் மின்கம்பம் சேதமாகி மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் வேளச்சேரி நூறடி சாலையில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சாந்தகுமார் இணைந்திருக்கிறார். சாந்தகுமார், என்ன நடந்தது? விபத்துக்கான காரணம் என்ன? தற்போது நூறடி சாலையில வேளச்சேரியில என்ன சூழல்? சென்னை வேளச்சேரி 100 அடி சாலை சசிநகர், குறிப்பாக வேளச்சேரி ஏரிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடம். இந்த சாலையோரத்தில் ஒரு சொகுசு கார் ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 100 அடி சாலையில் ஒரு அதிவேகமாக ஒரு கார் ஒன்று வந்திருக்கிறது. இந்த கார், இந்த நின்றிருந்த கார் மீது அதிவேகமாக மோதி இருக்கிறது. இந்த காரை ராம்குமார் என்பவர் ஓட்டி வந்திருக்கிறார். பிரேக் ஃபெயிலியர் ஆன காரணத்தினால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அதன் காரணமாக சாலையோரம் இருக்கக்கூடிய காரில் மோதியதாக அவர் காவல்துறையிடம் விளக்கத்தை சொல்லியிருக்கிறார். இந்த கார் இடித்ததன் காரணமாக இந்த கார் முன்னோக்கி கிட்டத்தட்ட 10 அடி தூரத்திற்கு முன்னோக்கி சென்று அங்கிருந்த மின் கம்பத்தின் மீது மோதி அந்த கார் நின்றிருக்கிறது. இதில் மின் கம்பம் சிறிதாக சேதமடைந்திருக்கிறது. தகவல் அறிந்த மின்வாரிய அதிகாரிகள் நிகழ்விடத்திற்கு வந்து இந்த மின் இணைப்பை துண்டித்தனர். மேலும் இந்த இரு கார்களை மீட்கக்கூடிய பணியில் போக்குவரத்து போலீசாரும் காவல்துறையினரும் ஈடுபட்டிருக்கிறார்கள். தகவல் அறிந்து கிண்டி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் நிகழ்விடத்திற்கு வந்து இந்த விபத்து நடந்தது குறித்த விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார். இதன் காரணமாக வேளச்சேரி 100 அடி சாலையில் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்காக வேளச்சேரி போக்குவரத்து காவல்துறை சார்பில் ஒரே ஒரு உதவி ஆய்வாளர் மட்டும் நின்று கொண்டு இந்த போக்குவரத்தை சரி செய்ய 8 மணிக்கு விபத்து ஏற்பட்டு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரமாகி தற்பொழுது வரை இந்த போக்குவரத்து நெரிசல் சரி செய்யப்படவில்லை. தொடர்ச்சியாக வாகன ஓட்டிகள் அவதியை சந்தித்து வருகின்றனர். விரைவாக இந்த போக்குவரத்தை சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். வாகனங்களை மீட்கக்கூடிய பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். தலைவர், விவரங்களுக்கு நன்றி சாந்தகுமார்.